அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட வேண்டியது. சும்மா ஒரு மாலை காட்டிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரையிட்டு காட்டும்போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இது கேட்பேன். இப்போ அடுத்து இப்போ நீரில் நம்ம தண்ணீருக்கு அடைஞ்சிடறேன். அது நான் அடைஞ்சிடறேன். நான் இன்னும் தெளிவாக விலைக்கு பேசுகிறேன். அதில் வரையிலே கொடுத்துருக்கேன். இப்போ வயிறுக்கு வரேன். வயிறு இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல் இல்லைங்க, உயிர் அதுக்கிட்ட இருக்குது. அதனால நான் பேசுகிறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம் செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில நம்ம யாரும் உயிரோட இருக்க முடியாது. இதெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய அதுதான் சொல்றாரு நம்ம அப்பா நம்மால் வரவங்க சொல்றாங்க. இங்க என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு வந்து மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டேன். இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலையில்லா. எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அது சொல்றோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலையில்லா மடிக்கணினி. நான் கேட்டேன், கொஞ்சம் விலை இல்லாமல் எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை, தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னு அதில் அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்க. ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளு, நீங்க தான் கேட்கணும். பாருங்க, தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றிடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க, 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்போ 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது அப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்போ வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சான் பாருங்க. அவன் தான் உலகத்தில் கொடுமை, ஹிட்லரையும் விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை பாருங்க. எல்லாம் வித்துட்டு இப்போ சொல்றான், நீ வந்து இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளோதான் அவங்களுடைய பொறுப்பு, அவ்வளோதான் பொறுப்பு. இப்போ தமிழ்நாடு அறிவிக்கிற 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு இல்லை, நீர் இல்லைன்ட்டு, அவ்வளோதான் அரசனுடைய பொறுப்பு முடிஞ்சிடுச்சு. தென்னாப்பிரிக்காவில்